தொகுதி மறுவரையறை மூலம் தென்னிந்தியாவின் அரசியல் செல்வாக்கை பறிக்க பாஜக சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள தெலுங்கானா முதலமைச்சர் அரசியல் உரிமைகள் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஒன்றிணைய அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவை தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜகவின் வஞ்சகத்தை முன்பே கணித்தவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று தெலுங்கானா முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தென்னிந்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கும் தென்னிந்தியாவின் அரசியல் குரலுக்கும் எதிரானது என்று அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் நடுநிலையான தீர்வை எட்ட வேண்டும் என்று கூறியுள்ள ரேவந்த் ரெட்டி, மக்கள் தொகை மற்றும் அந்தந்த மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு ஆகிய இரண்டையும் சமமாக பாவிக்கும் கலப்பு மாதிரி முறையை பரிந்துரைத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சென்னையில் தென்னிந்திய தலைவர்களை ஒன்றிணைத்து மாநாட்டை நடத்தியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நமது அரசியல் உரிமைகள் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் டெல்லியில் நமது குரலை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த மிக சிறப்பான நாளில் கற்பி, போராடு, ஒன்று சேர் என்ற அம்பேத்கரின் தாரக மந்திரத்தை உத்வேகமாக எடுத்துக்கொள்வோம், ஒன்றாக அணிவகுப்போம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொகுதி மறுவரையறை குறித்து கடிதம் எழுதிய தெலுங்கானா முதலமைச்சருக்கு ரேவந்த் ரெட்டிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார். கடிதம் எழுதியதற்கு நன்றி தெரிவித்துள்ள ஸ்டாலின், தென் மாநிலங்கள் ஒரே குரலில் ஒன்றுபட்டு கூட்டாட்சியின் உண்மை தத்துவத்தை டெல்லியில் நிலைநிறுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்.